வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு நாள் ஒரு பையன் வீட்டில் நச்சு தாங்க முடியல. அம்மா அப்பா வீட்டில் சும்மா இருக்காத வேலைக்கு போன்னு அந்த பையனை நச்சு பண்ணுறாங்க. நச்சு பண்ணோடனே அந்த பையன் பொறுக்க முடியாமல் ஒரு இன்டர்வியூக்கு போகலான்னு முடிவு பண்ணிடுறான். ஸோ ஒரு பெரிய ஆஃபீஸ், ஒரு பெரிய நிறுவனம் அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இவன் இன்டர்வியூக்கு போகிறான். போய் பார்த்தா இவன் என்னென்னா இவனுக்கே தெரியாமல் நேரமாக போயிடுறான். ஆனால் அவங்க முதலே அவங்க நீ ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, இந்தந்த டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இவன் போகும்போது யாருமே இல்லை. இவன் எதிர்ச்சியாக நேரமாக போயிட்டான். அங்கே போய் பார்த்தா அந்த இன்டர்வியூக்கான ரூம் அவங்க யாருமே ரெடியே பண்ணலை. பார்த்தா எல்லாம் கச்சா முச்சான்னு இருக்குது. இவன் பார்த்துட்டே இருந்திருக்கேன், சும்மா தானே உட்காந்துருக்கோன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த சேரெல்லாம் கசா முச்சா நீட்டாக எடுத்து வச்சுருக்கான். தண்ணி உழுதுட்டு இருந்தது, அதை கரெக்ட் பண்ணான். ஏசி சும்மா நிறையா ஏசி ஓடிந்து அதை ஆஃப் பண்ணான். அப்புறம் சில இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் நிறையா எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் போர்டுன்னு உட்காந்துருக்கான். அப்போ தான் ஒவ்வொருத்தராக உள்ளே வராங்க. உள்ளே வரவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டம் இந்த இன்டர்வியூ, இந்த கம்பெனியில் மட்டும் கிடைச்சா வாழ்க்கையே செட்டில் ஆகின மாதிரி, இந்த கம்பெனி ரொம்ப முக்கியமானது, ஆனால் என்ன ஸ்லோவாக தான் நடக்கும் பார்ப்போம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் நல்லா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா உட்காந்துருக்காங்க. இவன் இந்த வேலையும் அந்த வேலையும் செஞ்சதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் கலைஞ்சி ஒரு மாதிரி நீட்டாகவும் இல்லை. சரி உட்காந்துட்டு இருந்தால் இப்போ இவனோட டேர்ன் கிட்டத்தட்ட 9-10 டேர்ன். இவன் ஒவ்வொருத்தராக போயிட்டு வராங்க. முகம் மலர்ச்சியாக இருக்குது. சிலவங்க சோகமாக வராங்க. முக்கால்வாசி பேர் எல்லாருமே சோகமாக தான் ஆக்சுவலி வராங்க, மலர்ச்சி யார் வரல. ஸோ இவர் பயந்துக்கிட்டே உட்காந்துருப்போம். ஓகே, நமக்கு ரொம்ப டஃப்பான கேள்வி கேட்க போகிறாங்க, நம்ம எப்படி பதில் சொல்ல போகிறோம்? சரி எதாக இருந்தாலும் சரி, அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணாங்கனால தான் சரி எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், உள்ளே இன்டர்வியூ போகிறான். இன்டர்வியூ போனோடனே ஒரு 3-4 பேர் உட்காந்துருக்காங்க. இவனை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுறான்னா இவனோட ஃபைல் எடுத்து முன்னாடி கொடுக்குறான். அவங்க அந்த ஃபைலை வாங்கி வச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பேப்பரை அந்த பையனை கொடுக்குறாங்க. அந்த பேப்பரை கொடுத்துட்டு இதை படித்து பாருப்பா அப்படின்னோடனே இவன் படித்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்ன ஷாக் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் என்னென்னா அது அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இவன் என்ன நீங்கள் என்னை இன்டர்வியூ பண்ணல, நான் என்னோடய ஃபைலே இப்போ தான் கொடுக்குறீங்க, அதுக்குள்ளே எதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த நிறுவனத்தில் அந்த போர்டில் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் சிசிடிவி போட்டிருக்கோம். ஸோ சிசிடிவியில் நாங்கள் என்ன பார்த்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நீ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீ உட்காந்துட்டு உன்னோட டேர்னுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த. ஸோ இதுதான் எங்கள் கம்பெனியோட குவாலிட்டி, இதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குறோம், இனிமேல் நீ ஜாயின் பண்ணிக்கோ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறோம், நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு யோசனை வருது, கடவுளே இது ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு என்னை சூஸ் பண்ணாங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் நச்சு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணு, தண்ணி விழுதா பைப்பை க்ளோஸ் பண்ணு, கசாமுசா தான் நீட்டாக எடுத்து வைன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் எங்கள் அம்மா பெருசாக நேக் பண்ணிகிட்டே இருக்காங்க, நச்சு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஆனால் அந்த எங்கள் அம்மா சொல்லி எனக்கு மசில் மெமரி ஆயிடுச்சு. அதனால் எங்கேயாச்சும் லைட் எரினா தானே என் கை போய் ஆஃப் பண்ணுது, ஃபேன் சும்மா ஓடினா தானாக போய் ஆஃப் பண்ணுது. ஸோ இது மாதிரி எனக்கு மசில் மெமரி ஆனால் என்னால் பார்த்துட்டு அவங்க சும்மா இருக்க முடியல, நான் போய் அந்த வேலையை பண்ணேன். ஆனால் அதுக்கான பிரதிபலன் இப்போ எனக்கு தெரியுது, எனக்கு எப்படி வேலை இன்டர்வியூவே பண்ணாமல் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை வளர்த்த விதத்துக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நான் போய் என்னை கொண்டாட போகிறேன் எங்கள் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பி போகிறான். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கதையாக சொல்லிட்டேன். அந்த கதையை நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணணும். நிறையா விஷயங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு மசில் மெமரி ஆக்கணும். அப்போ தான் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேலையை ரொம்ப சேடாக இல்லாமல் செய்வாங்க. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வேலை பழக்கலை, எப்போயாவது ஒரு நாள் பழந்தால் அதுக்குரிய கஷ்டத்தை அவங்க வேறு மாதிரி கண்டிப்பாக பட தான் போகிறாங்க. ஓகேயா?